நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலின் வெற்றி உத்திகள். இப்புத்தகம் முன்பு கேள்விகளே பதிலாகும் என்ற தலைப்பில் வெளிவந்துள்ளது. ஆத்தர் ஆலன் பீஸ். தமிழில் மொழிபெயர்த்தவர் PSV குமாரசாமி. இது தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் தி ஆன்சர் பை ஆலன் பீஸ் புக்கோட இந்த வருஷம். கரித்துண்டையும் வைரமாக்கும் கலை கைவரப்பெற்ற என் மனைவி பார்பரா பீஸுக்கு இப்புத்தகம் சமர்ப்பணம். உள்ளடக்கம். இந்த புக்கோட 5 பாட்டா சிம்பிளா சொல்லியிருக்காங்க. முன்னுரை. 1. வெற்றிக்கு உத்தரவாதம் அளிக்கும் 5 விதிகள். 2. சாதகமான பதிலை பெற 4 கட்ட அணுகுமுறை. 3. வளர்த்து கொள்ள வேண்டிய 6 திறமைகள். 4. நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த 6 உத்திகள். 5. உடல் மொழியை புரிந்து கொள்ள 3 விதிமுறைகள். முடிவுரை. முன்னுரை. ஜார்ஜ் கட்டிடத் தொழிலில் ஈடுபட்டிருந்தார். தன் தொழிலை வெற்றிகரமான ஒன்றாக ஆக்குவதில் அவர் உறுதியாக இருந்தார். அவரது மனைவி மேரி ஒரு கணக்காளர். அவரை அவரது வாடிக்கையாளர்கள் பெரிதும் நேசித்தனர். ஒரு நாள் அவர்களது பக்கத்து வீட்டுக்காரரான மார்ட்டின் ஒரு வியாபார வாய்ப்பு குறித்து தன் வீட்டில் தான் ஒரு கூட்டம் நடத்த இருப்பதாகவும் அதில் கலந்து கொள்ள வருமாறும் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். கூட்டம் எதை குறித்து என்பதை அவர் விவரமாக கூறவில்லை என்றாலும் அங்கு சென்றால் மேலும் சிலரை சந்திக்கலாம் என்பதாலும் அவர்களுக்கு மார்ட்டினை பிடிக்கும் என்பதாலும் அதில் கலந்து கொள்வதென்று ஜார்ஜும் மேரியும் முடிவு செய்திருந்தனர். கூட்டத்தில் தாங்கள் கேட்ட மற்றும் பார்த்த விஷயங்களை அவர்களால் நம்ப முடியவில்லை. அவர்கள் ஒருபோதும் கற்பனை செய்திராத அளவு பிரம்மாண்டமான வெற்றியை பெறவும் பொருளாதார சுதந்திரத்தை அடையவும் வாய்ப்பளித்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் திட்டம் ஒன்றை மார்ட்டின் அக்கூட்டத்தில் எடுத்துரைத்தார். அடுத்த பல நாட்களுக்கு ஜார்ஜும் மேரியும் அதை பற்றியே பேசிக் கொண்டிருந்தனர். அத்திட்டத்தை பற்றி கேள்விப்படும் ஒவ்வொருவரும் அதில் சேர முன்வருவார்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள். அதில் உடனடியாக சேர அவர்கள் முடிவு செய்தனர். ஆனால் அது அவர்கள் நினைத்தது போல் அவ்வளவு சுலபமாக இருக்கவில்லை. அவர்கள் தங்கள் நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் அத்திட்டத்தை விளக்க முற்பட்ட போது ஜார்ஜும் மேரிய காட்டிய அதே உற்சாகத்தை அவர்கள் யாரும் காட்டவில்லை. பலர் அக்கூட்டத்திற்கே வரவில்லை. வேறு பல நெருங்கிய நண்பர்கள் இது குறித்து சிந்திக்கவே மறந்துவிட்டனர். இவ்வளவு சிரமங்களுக்கு இடையேயும் அவர்கள் மெதுவாக அத்தொழிலை நன்றாகவே வளர்த்தனர். ஆனால் அது அவர்கள் எதிர்பார்த்த வேகத்தில் வளரவில்லை. நாம் மக்களிடம் சென்று அவர்கள் ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் சேர வேண்டும் என்றும் அதனால் அவர்களுக்கு என்ன பயன் ஏற்படும் என்பதும் எடுத்துரைப்பதற்கு பதிலாக அவர்கள் நம்மிடம் வந்து தாங்கள் அதில் சேர விரும்புவதாக தெரிவித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று கற்பனை செய்து பார் என்று ஜார்ஜ் தன் மனைவி மேரியிடம் கூறினார். நிஜமாகவே அப்படி நடக்க வழி இருக்கிறதா? அதை எப்படி செய்வது என்பது புத்தகம் உங்களுக்கு காட்டும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் மிக உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் மிக திறமையான விற்பனை திறனை பெற்றிருக்க வேண்டும் என்று தவறான நம்பிக்கைதான் மக்கள் இதில் சேர அஞ்சுவதற்கான காரணம். மக்களை சுலபமாக உங்களுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் சேர்க்க வழிகாட்டும் ஒரு எளிமையான திட்டம் இப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதில் குறுக்கு வழி எதுவும் கிடையாது. ஒரு சில கொள்கைகளும் சில உத்திகளும் மட்டுமே உள்ளன. நீங்கள் அவற்றை பயன்படுத்தும் பட்சத்தில் அவை உங்களுக்கு கண்டிப்பாக பலனளிக்கும். நான் 1980ஆம் ஆண்டு முதலாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழில் பற்றி தெரிந்து கொண்டபோது சட்டப்பூர்வமாக எளிதாக நேர்மையாக ஏராளமான மக்கள் சம்பாதிக்க ஒரு அருமையான வாய்ப்பு அதில் இருப்பதை அறிந்து பெரும் ஆச்சரியம் அடைந்தேன். அடுத்த நாளே நீங்கள் பணக்காரராவதற்கு உங்களுக்கு உதவும் ஒரு திட்டம் அல்ல இது. படிப்படியாக பணக்காரராவதற்கான நம்பகமான ஒரு திட்டம் இது. அதற்கு முந்தைய 10 வருடங்கள் நான் விரிவாக ஆராய்ச்சி செய்து நிறுவனங்களின் லாபத்தை கணிசமாக உயர்த்தவும் தனிநபர்களை லட்சாதிபதிகளாகவும் ஆக்கவும் உதவும் விற்பனை உத்திகளையும் தகவல் பரிமாற்ற நுணுக்கங்களையும் வடிவமைத்தேன். மிகவும் வெற்றிகரமாக விளங்கும் இவ்வுத்திகளை நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில் அறிமுகப்படுத்தினால் அதன் விளைவுகள் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் என்று எனக்கு தோன்றியது. நான்
அவ்வுத்திகளை நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறைக்கு ஏற்றவாறு பொருத்தமாக மாற்றியதோடு பல வருடங்கள் அவற்றை பரிசோதித்து அவற்றுக்கு மெருகேற்றியும் உள்ளேன். அதன் விளைவே இப்புத்தகம். ஏற்கனவே ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த உத்திகளை உபயோகித்து பெரும் வெற்றி பெற்றுள்ளனர். எளிய, சுலபமாக கற்றுக்கொள்ளக்கூடிய அதே நுணுக்கங்களை இப்புத்தகத்தின் மூலம் நீங்கள் அறிந்து கொண்டு வெற்றி வீதியில் பயணிக்கலாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழில் குறித்து நீங்கள் ஏற்கனவே கற்றுள்ள எதையும் மாற்ற தேவையில்லை என்பது இதிலுள்ள சிறப்பு. இச்சிறிய புத்தகத்தை படிக்க உங்களுக்கு 2 மணி நேரம் கூட ஆகாது. நீங்கள் அந்த 2 மணி நேரத்தை செலவழித்து இதில் கூறப்பட்டுள்ளவற்றை முழு அர்ப்பணிப்புடன் நடைமுறைப்படுத்தினால் உங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழில் விண்ணளாவ உயர்ந்து உங்களை பேராச்சரியத்தில் மூழ்கடிக்கும். அதற்கு நான் உறுதியளிக்கிறேன். நீங்கள் இதில் கூறியுள்ளவற்றை இம்மி பிசகாமல் பின்பற்ற வேண்டியது மிக மிக அவசியம். அதை சாதிக்க வேண்டுமென்றால் நீங்கள் பயிற்சி, பயிற்சி, பயிற்சி என்று இதற்காகவே உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். இவ்வுத்திகளை உபயோகித்து தங்களது வருவாயை 1000 மடங்கு வரை உயர்த்த பல பேருக்கு நான் பயிற்சி அளித்துள்ளேன், அறிவுரை வழங்கினேன். இது மிகைப்படுத்தப்பட்ட முழக்கம் அல்ல. ஒருவரை சந்திக்க எவ்வாறு ஏற்பாடு செய்து கொள்வது, எவ்வாறு உங்களது வியாபார திட்டத்தை எடுத்துரைப்பது போன்றவை குறித்த பல அற்புதமான புத்தகங்கள் ஏற்கனவே உள்ளதால் அவை குறித்து நான் இப்புத்தகத்தில் பேசப்போவதில்லை. நீங்கள் உங்கள் தொழிலுக்கு இழுக்கலாம் என்று குறிவைத்துள்ளவர்களை நேருக்கு நேர் சந்திக்கும் போது உங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் உங்களின் கீழ் சேர்ந்து கொள்ள தக்க ஆவலாக இருப்பதாக அவர்களை கூற வைக்க என்ன செய்ய வேண்டும், எப்படி பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதை நான் இதில் விளக்கப் போகிறேன். உங்களை வெற்றி என்னும் ராஜகோட்டையில் வீடு நடை போட வைக்க உதவுவதுதான் என் நோக்கம். ஆலன் பீஸ்.